ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40-50 பேருக்கு சூப்பராக சிக்கன் சாப்பாடு சமைச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு இடத்துக்கும் போகிறோம். என்ன தம்பி, அதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோட வீடியோவில் பாருங்கள், என்னென்னு அடுத்தடுத்து வரும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாள். அதையொட்டி தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம். அவருக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தம்பி சொல்லலையா? ஆமாம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் நல்ல சந்தோஷமாக வாழணும்ட்டு நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இப்போ கடை நாங்கள் சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறுபடியும் எங்களை செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ வாங்க தடாலடியாக சமையலை ஆரம்பிக்கலாம். உள்ள நான் எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி எடுத்துருக்கேன். இதை வச்சு போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி இதால் எடுத்து விட போகிறேன். ஏன்டா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா எடுத்து எனக்கு சொன்னா, சோபா பாரம் தூக்க வேண்டாம், நீங்கள் எப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. அதால் தான் சரியா. ஓகே, இப்போ உலைக்கு தண்ணி நிறைய எடுத்துக்கும். பார்த்தீங்களா, நானும் என்ன நினைக்கல. அவள் சொல்கிறா பாரம் தூக்கக்கூடாது, நீங்கள் பாரம் தூக்காதீங்கோ, இந்த மாதிரி தூக்கி வச்சு போட்டு தண்ணி எடுங்கோ, அப்போ தான் நல்லா பிறகு வருத்தங்கள் வந்துடும்ண்டு. நன்றி அக்கா, உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன். சரியா, தேவையான அளவு தண்ணி எடுத்தாச்சு. மூடி விடுவோம். இது கொதிக்கட்டும். இந்த மகனுக்கு கால் சுடுதுதா, தண்ணி அடிச்சு விடுறேன். ஓகே ஓகே, அவருக்கு கால் சுடுகுதா இந்த செல்ல குட்டிக்கு. ஓகேயா? இப்போ இந்த செல்லத்துக்கு கால் குளிர்ந்துட்டு நண்பர்களே. அவர் இப்படி என்னோட நின்றார். இப்போ உள்ள கொதிக்கட்டும். குழம்புக்கு இதில் சட்டியை வைப்போம். சட்டி சூடாட்டுக்கும். இங்கே பாருங்க, கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறேன். வாரன் சட்டி எடுத்துட்டு வா. பருப்பு பால் கறிக்கு இங்கே பருப்பை கழுவி எடுத்து வந்திருக்கிறேன். இந்த அடுப்பில் பருப்பை வைப்போம். இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம், தூள். இப்போ இதில் வந்து பருப்பு அவியட்டுக்கும். இங்கே சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம் தாளிக்கிறதுக்கு. இது வந்து சிக்கன் கறிக்கு. இதில் வந்து கத்தரிக்காய்க்கு தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு இதில் வந்து கொஞ்சத்தை எடுத்து பருப்புக்கும் எடுத்து வைப்பேன். சூடாட்டுக்கும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு சிக்கனுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில் இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம். இதோட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ரம்பையில், வெங்காயம், பச்சை மிளகாய். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாயும் சேர்ப்போம். இதெல்லாம் வதங்கிறது. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதங்கட்டு. தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டும். இப்போ சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். இப்போ மூடி விடுவோம். இங்கே சிக்கன் அவியாட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக பருப்பு கெடுப்போம்.
இது பருப்புக்கு. இங்கெல்லாம் பாருங்க தக்காளி பழம் சேர்ப்போம் கத்தரிக்காய்க்கு வளங்கட்டுக்கு. இப்போ கத்தரிக்காயை சேர்ப்போம், பொரிச்சு வச்சுருக்க கத்தரிக்காயை. இதுக்கு இன்றைக்கி நான் நெத்தலி கருவாடு இதுக்கும் சேர்க்காம தான் செய்கிறேன். இதோட கொஞ்சமாக சோபா சாஸ் குழம்புத்தூள், முதலாம் பால் ஒரு கொஞ்சம், இதோட ஒரு கொஞ்சமாக தக்காளி சாஸ். இப்போ இதை கலந்து விடுவோம். இதுக்கு இன்றைக்கு நான் மாசி நெத்தலி கருவாடு எதுக்கும் போடாமல் தான் நான் செய்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கத்தரிக்காய் இறக்குவோம். சரிங்களா? சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பிரட்டை. இப்போ சிக்கனை பார்ப்போம். பாருங்கள் தண்ணியே சேர்க்கல. நான் சிக்கனில் இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருதுன்னு சொல்லி. இனி வந்து குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாமா. இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதில் தேங்காய் பால் சேர்ப்போம். 2 அம்பால் 3 அம்பால். இதோட முதலாம் பால் கொஞ்சம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். பருப்பு அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்ப்போம். 2 பால் ஒரு கொஞ்சம். இதோட முதலாம் பால். இதோட தாளிச்சதை சேர்ப்போம். இதுக்கு உள்ளி சீரகம் மிளகு குத்தி எடுப்போம். கலந்து விடுவோம். உள்ளி சீரகம் மிளகு இந்த மாதிரி நறுவலாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் பருப்பில் சேர்த்தாச்சு. இப்போ கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னே பருப்பு இறக்க வேண்டியது தான். இப்போ பருப்பு இறக்குவோம். எப்படியே சட்டியோடைய வைப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இறைச்சிக்கு வாசத்துக்கு எடுத்துருக்கேன். தேங்காய்ப்பு, ரம்பையில் பட்டை, மிளகு, கடுகு, சின்ன சீரகம் ஒரு கொஞ்சம், ஏலக்காய், பெருஞ்சீரகம். இப்போ இதெல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுப்பேன். நல்லா பொன்னுரமாக வர அளவுக்கு வறுத்தெடுப்பேன். இப்போ உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்பேன். வெயிலில் பாருங்க, நான் சமைக்கேண்டு வந்து காட்டும். நேற்று முந்தினாத்தெல்லாம் நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. என்ன தம்பி இன்றைய பார்த்தீங்களா வெயில? இப்போ பாருங்க உள்ள நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். அதுக்கு முதல் மஞ்சள் தூள், அரிசியை போடுவோம். இப்படி உயரமாக வச்சு போட எனக்கு ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் ஸ்டூல் எடுத்து வச்சுக்கேன். இல்லாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குனிஞ்சு போடக்க நெருப்பு முகத்துக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. அதால் இப்படி ஸ்டூலை வச்சு போட்டாச்சு. அரிசி போட்டாச்சு. உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ வறுத்ததை அரைச்சி எடுத்தாச்சு. சிக்கனுக்கு போடுறதுக்கு வாசத்தை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொதிச்சோன்னு இறக்க வேண்டியதான். இதில் வந்து வெள்ளரிக்காய் வட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இதோட தக்காளி பழம் சேர்ப்போம். பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இது வந்து ஒரு சலாட் சம்பல் மாதிரி போட போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு,
கட்டத்தூள் ஒரு கொஞ்சம், தேசி புளி, தேசிக்காய் புளிகிறத. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம். நல்லா கட்லெட்டுக்கு தாளிக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன், பெருஞ்சீரகம், இதோட கருவேப்பிலையை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இப்போ இது வதம் கட்டுக்கோம். குழம்பு இறக்குவோம். குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. இறக்குவோம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு பாருங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு இப்படி தோலை உரித்து மசிச்சு வச்சுதான் அதை சேர்ப்போம். இண்டியன் வந்து முள் எடுத்துட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன், கொஞ்சமாக கட்டத்தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ கலந்து இந்த மாதிரி இறக்கியாச்சு. இனி எங்களுக்கு கட்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுக்க வேண்டியதான். எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுப்போம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ சோறு அவிஞ்சிட்டு இந்த பதத்தில் இறக்கிட்டோம்னா தான் சரி, அந்த சூட்டுலேயே இருந்து அவியும். அடுப்பை நிப்பாட்டிட்டு வடிப்போம். நல்ல மஞ்சள் வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே சோறு. இப்படி வடித்து போட்டு அன்னக்குடையில் போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்து வடிஞ்சு கொண்டு இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இதில் மற்ற கரண்டியும் இருக்குது, அதாலேயும் வடித்து எடுக்கலாம். என்னட்டு அதுவும் இருக்குது, இதாலேயும் எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வடித்து எடுப்போம். இப்போ கட்லெட் எல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இங்கே முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், இங்கே பாருங்க பிஸ்கட் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதில் வந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு முட்டையில் துவச்சிட்டு அதுக்கு பிறகு இங்கே ரஸ்க்கு தூளில் போட்டுட்டு நல்ல வடியாக பிரெடி எடுக்க வேண்டிய அந்த மாதிரி. ரெண்டு தரமும் முட்டையில் துவச்சி எடுக்கலாம். நான் ஒரு கவை போடுறேன், போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி செஞ்சு எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுப்போமா. பார்த்தீங்களா, இப்போ கட்லெட் எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு பாருங்க. நீ பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு போடுவோம். பொரியட்டும். இப்போ கட்லெட் பொரிபட்டு எடுப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால சிக்கன் குழம்பு, பருப்பு பால் கறி, கத்தரிக்காய் பிரட்டல், அங்கால வெள்ளரிக்காய் சலாட் போட்டிருக்கேன், கட்லட், முட்டை. இப்போ வாங்க கடகடண்டு சாப்பாட்டை கட்டலாம். சோறு, அதுக்கு பிறகு பருப்பு, இங்கால கத்தரிக்காய், கரண்டி அழுதே இல்லை, சின்ன கரண்டியை வச்சுட்டோம்.
அதுக்கு பிறகு சலாட், வைக்க இடங்கான அது எல்லாம். சிக்கன் குழம்பு, இங்கால முட்டை, அதுக்கு பிறகு ஒரு கட்லட். எப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போம்மா. இப்போ சாப்பாடெல்லாம் போட்டாச்சு, இன்னைக்கு கட்டி எடுப்போம் பேக்கில். தண்ணி போத்தல் கீழே இருக்குது, அது கொடுக்க எடுத்து கொடுப்போம். ஏண்டா அதை மேலே கொண்டு வந்து கீழே கொண்டு போக எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் கீழே வச்சுருக்குறோம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. டேட்டெல்லாம் வரையில கொஞ்சம் வேலை. இன்னைக்கு பிறந்த நாளுக்கு சாப்பாடு குடிக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இல்ல வெளியூர்ல இருந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நன்றி நன்றி. 100 வயசு வாழணும். நன்றி நன்றி. வேணாமா? சரியா, சாப்பிடுங்க. 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 ஓகே, சாப்பிடுங்க. கொஞ்சம் முன்னு கடு. தண்ணி போத்தல, தண்ணி போத்தல். சரி சரி, சாப்பிடுங்க. சரிதான், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி. சாப்பிடுங்க. 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 தப்பிங்களா? சாப்பிடு. ஐயா 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 ஐயா, இந்தாங்க சாப்பாடு. சாப்பிடுங்க. முடிஞ்சு நாளை கொண்டாடுறேன்.
இல்லை இங்கே இருக்கு. முழுங்க வா. ஆங்கர் இருக்கு, க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட் இருக்கு, மாரி பிஸ்கெட் இருக்கு, இதில் கேக் இருக்கு. ஓ புள்ளுக்கு சின்ன புள்ளுகள் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு எவ்வளோ சார் போடுங்க. ஓகே இந்தாங்க அவ கொண்டு. இல்ல நான் முதல்ல பூசைக்கு போயிட்டு வர லேட் ஆயிட்டு. நான் 3 மணிக்கு வர தான் இருந்தேன். சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே பூசைக்கு வர போயிட்டு வர லேட் ஆயிட்டு. எங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்து 5:30 மணிக்கு எல்லாம் நான் கேக் இருக்கு, அதுல ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு. வெட்டுங்க பிள்ளைகளோட வெட்டி அவங்களுக்கு கொடுங்க. சின்னாங்களுக்கு நம்பர் போடுங்க, நான் உங்களுக்கு போட்டோ போட்டோ போட்டு விடுங்க. தூங்குறேன்னு தானே. இது ட்வின்ஸ். இவ 2 பேரும் ட்வின்ஸ். ஹலோ ஹாய். என்னன்னு சிறுநிதி, இது தமிழ் பிள்ளை சிறுநிதி. ஹாய் பேபி. என்ன பேர்? சிறுநிதி. சிறுநிதி என்னம்மா? ஹார்ட்ல. ஏய் தங்கவே. இதெல்லாம் இப்ப படுக்க இவருக்கு இயலாதோ? இவருக்கு மெஷின் ஒன்று தான் போட்டிருக்கு இந்த வகுக்கு. இதோட அம்மா அப்பா இதெல்லாம் காட்டு கேட்டு போட்டு கீழே அடிச்சு இப்போ 1 வருஷம் எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்து. அம்மா அப்பா இல்லையா? அம்மா இந்த மாதிரியே இல்லையா? மறிய பிள்ளைக்கு அடிச்சிருக்காங்களோ? கீழே அடிச்சு. ஐயோ, அதனால எனக்கு கடி ஆஸ்பத்திரி தான் எங்களுக்கு கொடுத்து. 9 மாசம் புள்ள அது படுக்க. இப்ப இவங்களெல்லாம் எங்க கொடுத்துருக்காங்க? அடுத்தாண்டு வாருங்களுக்கு. இது 9 வருஷம். 9 வருஷம் தலையில தண்ணி அது ஆப்ரேட் பண்ணல. டியூப்ல தான் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறேன். ஜிம் வந்து அதே வருஷம் 9 வருஷம், இது 10 வருஷம். தலை பெருசு. பேபி என்னம்மா? வீட்டுக்கு பெயின் இது 18 வயசு. 18 வயசா? உங்களுக்கு 18 வயசா? இவங்க எல்லாம் படுக்கிறாங்க. சரியா சரியா. பாய் பாய் சே பாய். பாய் சொல்லுங்க. பாய். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ செல்லுமே. பாய் பாய் பப்பி. சே பாய். சே பாய். பாய் பாய்மா. சாப்பிட்டீங்களா? பீயுங்க பேக்கை. பேப்பரை பீயுங்க.
இப்போ சாப்பாடு எல்லாமே கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோமுக்கும் போய் நான் அங்கேயும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் இது வரைக்கும் இப்படி அழுததில்லை. ஹோமுக்கு போய் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்த்தோன்னு சரியான கஷ்டமாயிருச்சு. என்ன சொன்னால் அது அவ்வளோ ஒரு கஷ்டம் சொல்ல முடியாது. அது நேரில் போய் பார்த்தா தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உண்மைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவரை எனக்கு மறக்கவே முடியாது. அது நான் மறக்க முடியாத மாதிரி இப்படி நான் நார்மலாக சாப்பாடு தான் கொடுக்குறது. ஆனால் இன்றைக்கு எனக்கு அந்த ஹோமுக்கு போனது எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் தான். உண்மைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கணும். நீங்களும் அந்த பிள்ளைகளுக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களே போய் நேரில் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாருமே எங்களை செல்லக்குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லம். நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் மட்டும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். எல்லாரும் மண்டாடிக்கொள்ளுங்க. எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அங்கே போயிட்டு வந்தோன்னே. ஆனால் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்களால் முடிஞ்சு இப்படி ஒரு இடத்தை ஆண்டவர் எங்களுக்கு காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாதம் நான் போகணும் என்ற ஒரு ஆர்வமே எனக்கு வந்துட்டேன். அதால் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்கள். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரைட்டா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பாய்.